அந்த அளவைக்கல் சர்வைக்கல்ல போய் தீபம் ஏற்றுவதுதான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும். அதில் தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் சோறு கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் மனைப்பட்டா கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் கல்லூரி உடனே வந்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும். தீபம் ஏற்றுறதுனால நீங்க எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்கிறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்ல? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோற்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க். அவங்க நினைச்சு எலெக்ஷன் நேரத்துல கோயிலா போய் தலையில தர்ப கட்டிட்டு போய் கையில வேலை வச்சுட்டு கையில எந்த கோயிலுக்கு போனாலும் அப்ப மட்டும் சூடு அந்த கையில வாங்கிட்டு வணக்கங்கிறாருல்ல. அப்போ எலெக்ஷன் டைம்ல அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவர் அவங்களால ஒத்துக்க முடியுமா? சோ அவங்க வீட்டுல இருந்து அவங்க எல்லாமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க கோயில்களால போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏத்துவாங்க, வீட்டுல பூஜை நடத்துவாங்க. அது எல்லாமே ஓகே. ஏன்னா நாள் செவதுக்குள்ள நடக்குது, மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு நீங்க எந்த தேர்தல்ல எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த மசூதி பள்ளிவாசல்லயே நிக்க வேண்டாம். நான் திருமாவளவன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்.